ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் டூலோட ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிய பார்க்க போறோம். அது பேர் என்ன அப்படின்னா லீட்ஸ். லீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராஸ்பெக்ட் இருக்காங்க இல்லைங்களா? உங்களோட வெப்சைட்டையோ, இல்ல உங்களோட வீடியோஸையோ பார்க்குற ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீபீஸ் குடுத்து, அவங்களோட இமெயில் டேட்டாஸ் இல்லன்னா மொபைல் நம்பர் டேட்டாஸ் கூட வேண்டாம். ஒரு இமெயில் டேட்டாஸ வாங்கிக்கிறது தான் லீட்ஸ். ஸோ லீட்ஸ்ன்றது என்னன்னா, ஏதாவது ஒரு ஃப்ரீயா குடுத்து, நீங்க பார்க்குற ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு ஒரு டேட்டாஸ கலெக்ட் பண்ணிக்கிறது தான், ஒரு வேல்யூபிள் டேட்டாஸ கலெக்ட் பண்ணிக்கிறது. இமெயில்ல அவங்க பேரு, அவங்க இமெயில்ல, மொபைல் நம்பர் இந்த மாரி வேல்யூபிள் டேட்டாஸ கலெக்ட் பண்ணிக்கிறது தான் லீட்ஸு. ஸோ லீட்ஸ் எப்படி அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். இது உங்களுக்கு ஒரு அசெட் மாரி. அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸுக்கு இது ஒரு அசெட் மாரி. உங்களோட இமெயில் லிஸ்ட் க்ரோ ஆக உங்களுக்கு பணம் ஜாஸ்தி ஆக போகுது அப்படின்றது தான் அதோட சைன். ஒரு 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 10,000 இமெயில் லிஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்வசாதாரணமா அது உங்களுக்கு மணி ஈல்ட் பண்ணி குடுக்க போறது அப்படின்னு அர்த்தம். ஒரு 1,00,000 இமெயில் வச்சிருக்கீங்கன்னா, அதுக்குரிய ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ லீட்ஸ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீங்க எவ்வளவு பெரிய அப்ளிகேட் மார்க்கெட்டர்ஸ், பிளாகர்ஸ் எந்த ஒரு பிளாகிங் சைட் போனீங்கன்னாலும், அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு லீட்ஸ் கேட்பாங்க. ஸோ எப்படி எப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீங்க லீட்ஸ் கேட்கலாம். ஸோ வீடியோ மார்க்கெட்டிங் பண்றவங்க இருப்பாங்க, வெப்சைட்ஸ்ல பிளாக்ஸ் பண்றவங்க எப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க ரிப்போர்ட்ஸ், அதாவது ஒரு டேட்டா ரிப்போர்ட்ஸ், இதை பத்தின டேட்டா ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா ஒரு இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க லீட்ஸை ஜென்ரேட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டவுன்லோட்ஸ், ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லீட்ஸை வாங்கிக்கிறலாம். நீங்க அவங்களோட இமெயில் வாங்கிக்கிறலாம். லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ், அதாவது எஸ்இஎம் ரஷ், மாஸ் இந்த மாதிரி எஸ்இஎம். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். நீங்க எந்த நீஷா இருந்தாலும், பேரண்டிங் நீஷா இருந்துச்சு அப்படின்னா உங்க பேபிக்கு தேவையான ஃபர்ஸ்ட் 5 மந்த்ஸுக்கு தேவையான இது என்னென்ன, உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், என்னென்ன ட்ரெஸ் போடணும், என்னென்ன டாய்ஸ் வாங்கணும், என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும், அந்த ஃபுட் லிஸ்ட் கொடுக்குறேன். டாக்னா டாக் ரிலேட்டடா. ஸோ எந்தெந்த நீஷ் இருக்கோ அந்தந்த, இப்போ டெம்ப்ளேட்ஸ்னா அதுக்கு ஏத்தாப்புல டெம்ப்ளேட்ஸ். ஸோ இ புக்ஸ் ரொம்ப 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 ஃபேமஸ் இது லீட்ஸுக்கு. ஒரு இபுக் ஒன்று பிடிஎஃப்ல கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கவர் ஒன்று டிசைன் பண்ணிட்டு அந்த இபுக்கை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிக்கிறோம் அப்படின்ற இபுக் லீட்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ வெபினார் நிறைய பேர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. வெபினார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு கெட் த லீட்ஸ். வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணி ஏகப்பட்ட லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வெபினார் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங். ஒரு ஜூமோ ஒரு இதுலயோ நீங்க ஜூம் வாங்கிட்டு ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ மினி வீடியோ கோர்ஸை ப்ரெசென்ட் பண்ணிட்டு லீட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெபினார்ஸ், மினி வீடியோ கோர்சஸ், புக்ஸ், லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ், டெம்ப்ளேட் டவுன்லோட்ஸ், ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீபீஸ் கொடுத்து நீங்க லீட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். லீட்ஸ்ன்றது உங்களுக்கு என்னைக்குமே ஒரு அசர்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க லீட்ஸ் இது பண்ணி இமெயில் ஜென்ரேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அளவுல அப்ளிகேட் மார்க்கெட்டர்ஸுக்கு பைசா கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.